ஆடிசி படம் பார்த்தாச்சுங்க. ஆனால் நான் ஒரு படத்தை தான் பார்த்தனான்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து ஒரு மாதிரி இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு, டெஃபினட்டாக கிடச்சிச்சு. வாங்க எப்படின்னு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ முழுக்க எந்த ஸ்பாயிலரும் இருக்காது, தாராளமாக நீங்கள் பார்க்கலாம் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி. வெல்கம் டு ஆடிசி மூவி ரிவ்யூ. இனிஷியலாக இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் கூட தெரியாம தான் அந்த படத்தை பார்த்தேன். பட் இந்த படத்தோட ஒன்லைன் தெரிஞ்சுட்டு இந்த படத்தை பார்த்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்குமோன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ட்ராஜன் வார் அப்படின்னு ஒரு போர், அந்த போர் 10 வருஷமா நடந்திருக்கு. அந்த போர்ல இருந்த போர் வீரர்கள் இத்தாக்கான்னு ஒரு ராஜ்யம், அந்த ராஜ்யத்தோட ஒரு பெரிய கிங் தான் ஒடிசியஸ். இவர் தலைமையில 8th century BC பிஃபோர் கிரைஸ்ட் வந்து ஒரு பெரிய போர் ட்ராஜன் வார் நடந்திருக்கு. அதுல 10 வருஷ போர்க்காலத்துல இவர் வந்து அந்த போரை வெற்றி அடைஞ்சிருக்காரு. இதுக்கப்புறமா இவர் வந்து தன்னோட நாட்டை போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட போர் வீரர்களையும் சேர்த்து கூட்டிட்டு போகணுங்கிற முயற்சி தான் இந்த படம். இவங்க போற வழியில எந்தெந்த மாதிரி அட்வென்ச்சர்லாம் இவங்க ஃபேஸ் பண்றாங்க, கடைசியில இவர் போய் சேர்ந்தாரா இல்லையா தன்னோட நாட்டுக்கு, இவரோட நாடு இவர் இல்லாம எந்தெந்த நிலையில இருந்தது, இதெல்லாம் தான் இந்த ஆடிசி. இந்த படத்தோட கதை சாதாரணமா ஒரு புக்ல இருந்து ஒரே ஒரு புக்ல இருந்து எடுக்கல, கிட்டத்தட்ட 24 புக்கா இந்த கதை இருக்கான். கிரீக் மெத்தாலஜில இது வந்து ஒரு போயம்ஸா இருக்குதான். இந்த கதையோட பீரியட் வந்து 8th century BC பிஃபோர் கிரைஸ்ட். ஒரு போயம்ஸா வந்து ஹோமர்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. இட்ஸ் மீன்ஸ் அவருமே வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு முன்னோர் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு கதையை கிறிஸ்டோபர் நோலன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப கான்ட்ராஸ்டா இருந்திருக்கும். இந்த கான்ட்ராஸ்ட்னாலே நிறைய மக்கள் வந்து கிறிஸ்டோபர் நோலன் இந்த கதையை எடுக்கிறாரா, இவர் என்ன இப்படி எடுக்கிறாரு, ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸும் அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தை எப்படி அவர் எடுத்திருக்காரு, நிறைய விளக்கங்களும் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா இந்த படம் ஃபைனலா வந்துருச்சு. ஆனா அவர் எடுத்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னா நம்ம இந்தியாவிலே ஸ்கிரீன்ஸ் இல்லையா, ஐமேக்ஸ் பியூர் ஐமேக்ஸ் பிலிம் கேமரால எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட மொத்த படத்தையும் அவர் அப்படிதான் எடுத்திருக்காரு. வேர்ல்டுலேயே இதான் ஃபர்ஸ்ட். இந்த படத்தை அவர் நினைச்ச மாதிரியே மக்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா, பியூரா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா வேர்ல்டுலேயே 41 தியேட்டர் மட்டும் தான் இருக்கான். பட் ஸ்டில் நம்ம ஊர் தியேட்டர்ல தான் நான் படம் பார்த்தேன். ஆனா படம் வேற மாதிரி இருந்துச்சு. இது வரைக்கும் பார்க்காத ஒரு கிளாரிட்டி வந்து தியேட்டர்ல புதுசா பார்த்த மாதிரியே ஃபீல் ஆச்சு. பிகாஸ் அதே ஸ்கிரீன்ல நம்ம நிறைய படங்கள் பார்த்துருக்கோம், ஆனா இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமாவே ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு ரியலா. ஸோ சினிமாட்டோகிராஃபியோட உச்சம்னே இந்த படத்தை சொல்லலாம். இந்த கான்ட்ரவர்சிஸ் நிறைய வந்துச்சு இல்லையா, படம் வர்றதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி எவ்வளோ பெரிய மித்தாலஜி அது வந்து நாலன் எடுக்கும்போது வித்தியாசமா இருக்கு, சயின்ஸ் ஃபிக்ஷன் எடுத்தவர் ஏன்ப்பா இந்த மாதிரி ஏன்ஷியன்ட் எடுக்கிறாரு, நிறைய மிஸ் ஆகுது, காஸ்டியூம்ஸ்லாம் வேற மாதிரி இருக்கு, டிசைனே வித்தியாசமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க இல்லையா. அதெல்லாம் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிச்சு. பிகாஸ் இந்த படத்துல வந்து அவரு அந்த கேரக்டரோட ஆஸ்பிரேஷன்ஸ் தான் எடுத்திருக்காரு. கம்ப்ளீட்டா அந்த ஸ்டோரியை வந்து நமக்கு வந்து காமிச்சிருக்காரு. பட் ஸ்டில் அவரோட ஸ்டைல்ல காமிச்சிருக்காரு. எதனால அவர் அப்படி ஃபீல் பண்ணியிருப்பாருன்னா, அந்த காலமே வந்து ஒரு போர்க்கால காலமா இருக்குது. அப்போ வந்து நிறைய இந்த ஆர்டிஸ்டிக்கா நிறைய விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம்னு அவருக்கு தோணிருக்கும் போல. அதனாலயே அவர் வந்து காஸ்டியூம்ல இருந்து அந்த டிசைன்ல இருந்து நிறையவே சேஞ்ச் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த படத்துல காமிச்சிருக்கிறதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ராவாவே இருக்கும், ரொம்ப ராவா இருக்கும் ஆக்சுவலா படம் பாக்குறதுக்கு. அதான் வந்து ரொம்ப புதுசா இருந்துச்சு. இப்போ வந்து வர படங்கள் வந்து நம்ம மோஸ்டா நிறைய சிமிலாரிட்டிஸ் ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் பார்க்கலாம். பட் இந்த படம் எந்த படத்தோடையும் சிமிலாரிட்டி பார்க்கவே முடியாது. ஏன்னா வந்து நாலன் தான் வித்தியாசமாக தான் எப்பயுமே பண்ணுவார். இதுலேயும் அதான் பண்ணியிருக்காரு. ஸோ படம் வந்து ரொம்பவே வந்து பயங்கர ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடச்சிச்சு. டெஃபினட்டாக நாலனோட மூவி வந்து மற்ற டைரக்டர்ஸோட மூவிக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அவர் ஹேண்டில் பண்ணுற ஷார்ட்ஸு, அவர் ஹேண்டில் பண்ணுற எமோஷன்ஸ் எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த படம் ரொம்ப நான் லீனியராக வந்து போகும்போது அதில் நமக்கு வந்து நிறைய கிளாரிட்டி கிடைக்காது, என்ன இது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்து நமக்கு வந்துட்டு போகும். பட் அந்த கன்ஃபியூஷனை நம்ம கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு பார்த்தோம்னா நிறைய அட்வென்ச்சரான விஷயங்கள் வந்து இந்த படத்தில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்ஷியன்ட்ல உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி கதைகள் இருக்கும்னு. பெரிய மான்ஸ்டர்ஸ், கடவுள், இதெல்லாமே நம்ம ஊரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அந்த கதையும். நான் உங்களுக்கு ஸ்பாயில் பண்ண மாட்டேன். ஸோ வந்து அந்த கதைகள் வந்து எந்த மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ரொம்ப இமேஜினேட்டிவாக எழுதியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாமே வந்து ரியாலிட்டி வேர்ல்டில் உண்மையாலுமே இந்த கதை நடந்திருக்குன்னா ஒரு மனுஷன் ஒரு கிங் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பான், அது ரியலாகவே அப்படி இருந்துச்சுன்னா அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், இதெல்லாமே வந்து பயங்கரமாக யோசிச்சு பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து ஒரு மித்தாலஜி ஸ்டோரியாக
ஸ்டோரியா இருந்தாலுமே இது நிஜமாவே நடந்திருக்கு அப்படின்னு இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா நமக்கு ஃபீல் ஆகுது. ஒரு மித்தாலஜி கதை வந்து உண்மையா நடக்க வாய்ப்பு இருக்கு, இப்படிதான் உண்மையா நடந்திருக்கும்ன்றத நம்மளால உணர முடியும். ஸோ நம்மளோட இதிகாச கதைகள் மாதிரி எடுத்தாலுமே இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை, ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப ஃபிக்ஷனா இருக்கு, ரொம்ப கற்பனையா இருக்குன்ற விஷயத்த இவர் வந்து அந்த கற்பனை கதையை நிஜமாவே நீங்க நம்பலான்ற அளவுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த கதைக்கான நியாயத்தை அவர் கண்டிப்பா செஞ்சிருக்காரா இல்லையா, அந்த அளவுக்கு இருக்கு நோலனோட த ஆடிசி. ஸோ ஓவரால் சொல்லணும்னா படத்தோட சினிமோட்டோகிராஃபியும் த வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட்ல நம்பர் 1, படத்தோட மேக்கிங் ஸ்டைலுமே த வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட் நம்பர் 1, மியூசிக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப வந்து லைவாக இருக்கும். ஒரு கடலில் அந்த கப்பல் போகும்போது அதுக்குள்ளெல்லாம் நம்ம வந்து நிஜமாவே அதில் நம்ம கேரியவே ஆன மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஊர் படம் மாதிரி இல்லை, ஹாலிவுட்லேயும் சில படங்கள் மாதிரி இல்லை, இந்த படம் எக்ஸப்ஷனல் தான், மஸ்ட் வாட்ச் மூவின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு தடவை கண்டிப்பாக நம்ம வந்து தியேட்டரில் போய் இந்த மாதிரி படங்களை பொறுமையாக உட்காந்து பார்க்கணும். பார்க்கும்போது நம்ம மற்ற படங்கள் தாண்டி இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினட்டாக வித்தியாசமாக இருக்குன்றதை நம்ம ஃபீல் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நோலனோட கரியர்லேயே ஹையஸ்ட் பட்ஜெட் ஃபிலிம்னா நம்ம ரொம்ப பிரம்மாண்டத்தை வந்து நம்ம எதிர்பார்ப்போம். இந்த இதில் வந்து இந்த ஸ்டோரியில் வந்து நம்ம பிரம்மாண்டம் வந்து கண்கூட இப்படி இருக்குது அப்படின்லாம் ஃபீல் பண்ண முடியாது. இது ரொம்ப லைவாக இருக்கு அப்படின்னு நமக்கு ஃபீல் ஆகும். எல்லாமே ரியலிசம் தான், இந்த படமே ரியலிசம் தான். ஸோ நீங்களே யோசிச்சுக்கோங்க, ஒரு மித்தாலஜி கதை, ஒரு ரியலிசம் டச் கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஒரு மேக்கிங்கில் ஒரு படம் நமக்கு கிஃப்ட் தானே, போய் பார்த்துருங்க. ஓவரால் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது. நடுவில் ஒரு தீவுல ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் வரும், அதை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஒரே ஒரு லேடி தான், அந்த லேடி பண்ணுற சம்பவத்தை மட்டும் பாருங்க. அதை தாண்டி கிளைமேக்ஸில் நம்ம வந்து ஒரு மன்னருக்கு ஒரு விசில் அடிக்கலாம், அந்த அளவுக்கு வந்து தேட்டரில் வந்து அங்கங்கே விசில்லாம் வந்துச்சு. ஸோ கிளைமேக்ஸும் செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பாருங்கள். இதுக்கு முன்னாடி பரத்வாஜ், நோலன் இவங்களோட இன்டர்வியூவும் பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், பார்க்கலன்னா அதையும் செக் பண்ணிடுங்க. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் எனர்ஜியோட நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். சைனிங் ஆஃப், சசிகாந்த்.